ஹாய் மக்களே, இன்றைக்கி சண்டே தான். பட்டு இன்றைக்கி ஒரு வேலையுமே ஓடலை. காலையில் தோசை சுட்டோம். தோசை சுட்டுட்டு சரி நம்மளுக்கு கொஞ்சமாக இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இட்லி பொடி வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். இந்த 2 இட்லி பொடியில் இந்த இட்லி பொடி தான் வச்சு சாப்பிட்டுட்டு சாப்பாடை முடிச்சாச்சு மக்களே. இது பாத்திரங்கள்லாம் விலைக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தெல்லாம் கமுத்தணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்கிறதுனே உண்மையிலே ஒரு வேலையும் இல்லை. பிள்ளைங்களுமே இன்னும் குளிப்பாட்டலை. சாதம் மட்டும் வடித்து வச்சுட்டேன். காலையிலே வடித்து வச்சுட்டேன். நல்லா சுட ஆவி பறக்க சாதம் மட்டும் ரெடி ஆகிட்டு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சண்டே வழக்கமாக ஏதாவது சிக்கன் மட்டன் அப்படி எடுப்போம். பிறந்தநாள் ஃபங்க்ஷன் கொண்டாடினாதான் எதுவுமே செய்யலை. ஒரு டயர்டாகவே இருக்குது. படுத்தே இருக்கணும் போல் அப்படி தோணுது. யாருக்கெல்லாம் இப்படிலாம் தோணிருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் சரியா. அதனால சரி அப்படி ஏதாவது கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஆனால் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. சரி அப்படியே போவோம், ஃப்ரூட்ஸ் ஐட்டத்தில் என்னதெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் ஐட்டத்துக்கு போனேன். நேற்றே பப்பாளி பழம் காலி ஆகிட்டு ஒரு அன்னாச்சி பழம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம்லாம் கிடக்கு. அப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பனானா இருந்துச்சு. பனானாவில் இது பாப்பாவுக்கு இது வச்சுருக்கு. இது 2 பழம் 3-4 பழம் இருக்குது மக்களே. அதனால் சரி நம்ம பழம் இந்த பழத்தை ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இது என் பையன் பார்த்தானா உடையே மாட்டான். இந்த பழத்தை வெட்டும்போதே பாதியே பிச்சுட்டு போயிடலாம். கொய்யா பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். கொய்யா பழத்தை எதில் ஒழிச்சு வச்சுருக்கேன்னு அவங்களுக்கு காமிக்க பாருங்கள். கொய்யா பழத்தை வெட்டி அவனே நான் இல்லைன்னா வெட்டி என்னதை பண்ணி வச்சு இந்த கொய்யா பழத்தை இதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கேன். வெட்டி நாஸ்தி ஆக்குறான். சரி ஃப்ரிட்ஜ்லேயுமே நம்ம என்னது இப்போ ஏதாவது செய்யலான்னா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே இது பாருங்கள். அன்றைக்கி வாங்கிட்டு வந்த எலுமிச்சை பழம் அது அப்படி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் காயெலாம் இருக்குது. இதில் காய் இருக்குது. நான் ஹேரிபேக் கவரில் இப்படி காய் போட்டு வச்சுருப்பேன். சில காயெல்லாம் இதில் மிளகாய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் இதை முருங்கைக்காய் போட்டு வச்சுருக்கேன். இதில் நிறைய என்னது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ நான் சொல்லிட்டேன்னா அங்கேருந்து சாப்பிட்றதுக்கு காலெலாம் ஓடிந்துடும். அதனால நான் அதை சொல்லலை. ஜூஸ் தான் இப்போ போட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 2 சாக்லேட் இருக்குது. இந்த ஒரே பல்லாக இருக்கும் இந்த சாக்லேட்டை கொடுத்தோன்னே. சரி ரொம்ப நேரம் கேட்டுகிட்டே இருந்தேன் மிட்டாயின்னு அதனால எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ நான் ஜூஸ் தான் மக்களே போட போகிறேன். ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ காமிக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே நீட் ஆகிட்டு நான் எல்லாத்தையுமே பாத்திரம் கழுவி வச்சுருந்தது எல்லாத்தையுமே இதில் நான் நீட்டாக அடிக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணியும் நம்மளுக்கு வடியட்டு அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு பாத்திரம் மட்டும் கழுவாமல் இருந்துச்சு. இதை அன்றைக்கி நான் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் தேங்காய் பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன். அது இருக்குது. ஆனால் நான் 2 நாள் ஆகிட்டு அதனால நான் யூஸ் பண்ணலை. அப்படியே நான் தூர தான் போட போகிறேன் மக்களே. தூர போடுறதுக்கு இந்த முக்கில் கொஞ்சம் வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதில் நான் எடுத்து போட்டுட்டு அப்படி வெளியே மக்கி போகிற பொருளில் போட்டு வெளியே வீசிடுவேன். சிலது நான் இதில் போடுறேன்னா சில நேரம் கீழே போய் அடைச்சிக்கிடுது. அதனால் நான் இதில் எதுவுமே அந்த இதெல்லாம் போட மாட்டேன். சோறாக இருந்தாலும் சரி சின்ன இது கழுவிட்டாலும் பெயரும் பட்டு இருந்தாலும் அடைச்சிச்சின்னா அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும். அதனால் நான் எதுவுமே போட மாட்டேன். இந்த பாத்திரங்கள் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பக்கம் ஜூஸ் போடுறதுக்கு மொத்தம் எத்தனை பழம் 2 4 6 பழம் இருக்குது. இந்த 6 பழத்தையும் ஜூஸ் போட்டு கொஞ்சம் குடிச்சிக்கலாம். கொஞ்சம் நம்ம தெம்பாக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. கொஞ்சம் முட்டையும் வெண்டைக்காவும் இருக்குது. வெண்டைக்காவை பெசடி ஒரு கூட்டு வச்சிடலாமான்னு தோணுது. முட்டையுமே நம்மளுக்கு எல்லா முட்டையும் காலி ஆகிட்டு 2 4 6 7 முட்டை இருக்குது. 7 முட்டை ஆளுக்கு ஒரு முட்டை போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். வெண்டைக்காய் இருக்குது மக்களே. வெண்டைக்காய் வச்சு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிட்டே பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம்.
ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பழம் எல்லாத்தையும் வெட்டிட்டேன் மக்களே. மொத்தம் எத்தனை பழம் இருந்துச்சுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன், 6 பழம் இருந்துச்சுல. 6 பழத்தையுமே நான் வெட்டி வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த அரை பழம் மட்டும் பையன் எடுத்துகிட்டு போயிட்டான் சாப்பிட்றது. இப்போ எல்லா பழத்தையுமே நான் ஜூஸ் போட்டேன். இதில் ஒரு அரை பழத்தை அப்படியே சாப்பிட எடுத்து போயிட்டான். நல்லா புழிஞ்சாச்சு மக்களே, ஒரு சாறு இல்லை. எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் நம்ம வந்து தூர தான் போடணும். பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ சாறு வந்துருக்கு. என்னமோ தெரியல, வெளியே பயங்கர காற்று. நம்ம இப்போ கதவை திறந்தோம்னா நல்லா காற்றா இருக்குது. அந்த ஏதோ புயல் கரையை கிடக்குது, அதனால இவ்வளோ காற்றா இருக்கும் என்னமோ தெரியல. பாருங்க மக்களே, என்ன காற்றுன்னு பாருங்க. பயங்கர காற்று, உள்ள பொருளெல்லாம் பரப்பி போட்டுருது. இதை வந்து நம்மளுக்கு ஜூஸ் புரிஞ்சாச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு இதில் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு பையனுக்கு தான் மொத்தமாக கொடுக்க போகிறேன். அவன் எவ்வளோ குடிக்காலும் குடிச்சிட்டு மிச்ச இதை நம்ம குடிக்க போகிறோம். இதுவே ஃபுல்லாக வந்துட்டு பாருங்க. தேங்க்யூ மக்களே, பாய்.